கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏப்ரல் 12ஆம் தேதி தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்வதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. குமரி மாவட்டத்தில் வரும் 12ஆம் தேதி விஜய் பரப்புரை மேற்கொள்வார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவேகானந்தா கல்லூரி வளாகத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் விஜய் பங்கேற்கிறார். குமரி மாவட்டத்தில் வரும் 12இல் விஜய் பரப்புரை மேற்கொள்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தல் தேதி நெருங்கி வரும் நிலையில் தாவேக தலைவர் விஜய் பரப்புரையை தீவிரப்படுத்திக் கொண்டிருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏப்ரல் 12ஆம் தேதி தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். விவேகானந்தா கல்லூரி வளாகத்தில் வாக்கு சேகரிக்கிறார் தாவேக தலைவர் விஜய். விவேகானந்தா கல்லூரி வளாகத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் தாவேக தலைவர் விஜய் பங்கேற்கிறார். தேர்தல் தேதி நெருங்கி வரும் நிலையில் பரப்புரையை தாவேக தலைவர் விஜய் தீவிரப்படுத்துகிறார். கடலூரில் இன்று நடைபெற இருந்த பிரச்சார பொதுக்கூட்டம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. குமரி மாவட்டத்தில் வரும் 12இல் தாவேக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்வதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் விமலா வழங்க கேட்கலாம். விமலா, வணக்கம். கூடுதல் விவரங்கள். கண்டிப்பாக தீபிகா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளில் தாவேக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து வரும் 12ஆம் தேதி கன்னியாகுமரி விவேகானந்தா கல்லூரி வளாகத்தில் பிரச்சார பொதுக்கூட்டம் நடக்கிறது. இதற்கு விஜய் வருகை தர உள்ளார். ஏற்கனவே தாவேக தலைவர் நடிகர் விஜய் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் பிரச்சாரத்திற்காக சென்னையில் இருந்து வந்தபோது பல்வேறு விபத்துக்கள், அனுமதி மறுக்கப்பட்ட நிலை, அப்படி என்று பல்வேறு நிலைகள் தடைகள் ஏற்பட்டது. இதில் தூத்துக்குடியில் நேற்று விஜய் வாகன விமான நிலையத்தில் போலீசார் அமைத்திருந்த தடுப்புகள் மற்றும் காம்பவுண்ட் சுவரில் தாண்டி ஏறி குதித்து ரசிகர்கள் ஓடினர். அப்போது சில இளம்பெண்கள் கூட தடுமாறி கீழே விழுந்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. இந்நிலையில் கடலூரில் விஜய்க்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது 12ஆம் தேதி கன்னியாகுமரி விவேகானந்தா கல்லூரியில் உள்ள மைதானத்தில் நடைபெறுகின்ற பொதுக்கூட்டத்தில் விஜய் கலந்து கொள்ள இருக்கிறார். இதற்காக அந்த பகுதியில் 5000 பேர் கூட அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அதனுடைய நேர தகவல்கள் இன்னும் சரியாக நமக்கு கிடைக்கவில்லை. அவர் பிரச்சாரம் மேற்கொள்கின்ற வாகனம் ஏற்கனவே கன்னியாகுமரியில் வந்துவிட்டதாகவும் தகவல்கள் வெளிவருகின்றன. தீபிகா, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விமலா.